வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் ஸ்வாட் ஃபேரி அனிமோட 19வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். அந்த இடத்துல மின்னல் வருது, பார்த்தா பிளாக் ஸ்வாட் பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டாங் பேங் கோல்டன் பாடின்னு சொல்லிட்டு திருப்பி பவர் எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கறாரு. பார்த்தா என்னவோ ஆக ஆரம்பிக்குது. அவனுக்கு ஏதோ ஆகி கீழே விழுந்துடுறான். மேல இருந்து பவர் எல்லாம் கீழே வந்து விழுந்துகிட்டு இருக்கு. பார்த்தா கோல்டன் கல்லுல ஏதோ பறவைய வர வைக்கிறான். இது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி, ஏய் நீ என்ன சொன்ன, எனக்கு இந்த ஸ்வாட் வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்ல, உன்ன மாரி ஒரு ஆளுகிட்ட இருக்கணும்னு நீ நினைக்கிற, ஆனா இது எங்க கிளானோடைய ஸ்வாடுடா, ஃபேரி ஆட்டுன்னு சொல்லிட்டு அவனுடைய கை பவரை ஹீரோ பக்கமா அனுப்புறான். மாஸ்டரோடைய சக்தி கிட்ட இருந்து கொஞ்சம் தூரத்திலே இருங்கன்னு அவனும் சொல்றான். நான் எவர் கிரீன் ஸ்வாட் ஃபேரியோடைய பையன், குவிங் பேரரசரோடைய வைத்தொன்றல்னு சொல்லிட்டு கத்திய கையில வர வச்சு அனுப்பி அந்த கையை தடுக்க ட்ரை பண்றான். டக்குன்னு மேல எகிரி வந்து குவிங்லின் எம்பரர் ஸ்வாட்னு சொல்றான். பவர் சுத்தி போய்கிட்டே இருக்கு. பிளாக் ஸ்வாட் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கத்தி கைய தடுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப நீ ஹீரோ சொன்ன உடனே தாமரை மாரி வருது. ஹீரோ திருப்பி அவனுடைய பவர் அனுப்புறான். தாமரை பெருசாகி பவர் இன்னும் அதிகமா போய்கிட்டே இருக்கு. நீ வெறும் கியூஐ ரிஃபைனிங்ல தான் இருக்க, இருந்தாலும் நீ அந்த ஸ்வாட் பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கே, அதனால நீ என்னுடைய பவரை தடுத்தரலான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு டொமைன் பவர்னு சொன்ன உடனே பவர் சுத்தி போகுது. அந்த கத்தி எல்லாத்தையும் தாண்டி கண்ணுக்கு தெரியாத பவர் ஏதோ வருது. ஹீரோவும் அவனுடைய பவர் அனுப்பி அந்த கையை தடுத்துக்கிட்டே இருக்கான். கையை மடக்கின உடனே அந்த பவர் எல்லாம் நின்னு போய் ஹீரோ மேல பவர் போய் பட்டு கீழே வந்து விழுந்து திருப்பி போய் செவுத்துல அடிச்சு போய் கீழே விழுந்துடுறான். அவனுடைய வாயில இருந்து ரத்தமே வந்துடுது. இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். எம்பரர் ஸ்வாட்னு சொல்லிட்டு கை காட்டுறான். பார்த்தா கத்தி அவனுடைய கைக்கு வரவே இல்லை. என்னுடைய சக்தி மட்டும்தான் வேலை செய்யுது போல இருக்கு. விங் ஸ்வாட்னு சொன்ன உடனே அந்த பறவை மேல போய் கத்தி மாரி ஏதோ பவர் அனுப்புது. அதை எல்லாத்தையும் அந்த தாமரை தடுத்துக்கிட்டே இருக்கு. பயந்துகிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறானுங்க. அந்த பறவை பவர் அனுப்பிக்கிட்டே இருக்கு. என்கிட்ட ஸ்வாட் ஸ்பிரிட் பவர் இல்லாம என்னுடைய பவரை மட்டும் பயன்படுத்தி என்னால இதை ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது. என்னுடைய சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வர மாரி இருக்கு. நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். சிரிச்சிட்டு அதை உடைச்சிடுன்னு சொன்ன உடனே தாமரையில இருந்து அந்த கத்தி பவர் கிழிச்சுக்கிட்டு ஹீரோ பக்கமா வருது. அவ்வளவுதான், என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ குனிஞ்சிடறான். ஸ்னோ ஸ்வாட் ஆட் ஃபேரி பவர் ஸ்னோ ஸ்கைன்னு யாரோ சொல்ற சவுண்ட் கேக்குது. ஹீரோ முன்னாடி பாக்குறான். பார்த்தா ஐஸ் கட்டி மாரி ஏதோ பவர் வந்து அது எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த இடமே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகிடுது. பிளாக் ஸ்வாட் யாரு அதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா ஸ்னோகேல் அந்த இடத்துக்கு வராங்க. மாஸ்டர், நீங்க ஏன் இந்த மாதிரி சின்ன பசங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கே நியாயமா இருக்கான்னு ஸ்னோகேல் சொல்றாங்க. ஹீரோக்கு இப்பதான் ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பிளாக் ஸ்வாட் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு மேல பாக்குறான். பார்த்தா அந்த பவருக்கு நடுவுல டீச்சர் வந்துடுறாரு அந்த இடத்துக்கு. பிளாக் ஸ்வாட மறைச்சு பார்த்துட்டு ஏதோ பவர் மாரி ஹீரோவோடைய உடம்புக்குள்ளார அனுப்புறாரு. ஹீரோ திருப்பி நின்னுறான். டீச்சர், ரியல் ஸ்னோகேல், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? எவர் கிரீன் ஹீரோயின் கத்துறா. யங் மாஸ்டர் எவர் கிரீன் கிங்யூ கத்திக்கிட்டு வரா. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை மூட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் ஓடி வரத்தை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு வழியா மயங்கிடுறான். ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவுடைய கைய பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. எவர் கிரீன் இப்போதைக்கு மயக்கத்துல தான் இருப்பான் போல இருக்குன்னு டீச்சர் சொல்றாரு. உன்னன்னு பிளாக் ஸ்வாட் யாரையோ சொல்றாரு. உங்களுக்கே தெரியும் அவனுடைய பவர் கம்மியா தான் இருக்கு, ஏன் அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஸ்னோகேல் சொல்றாங்க. அவனுக்கே சக்தி இல்ல, அவன் மத்தவங்க கிட்ட ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதனா ஆகியிருந்தா நாங்க மாஸ்டர் கிட்ட என்னன்னு சொல்றதுன்னு ஸ்னோகேல் சொல்றாங்க. அது உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை இல்ல. நீங்களா ஒரு மாஸ்டரான்னு ஹீரோயின் கத்துறா. பிளாக் ஸ்வாட் கடுப்பாயிடுறான். போது நிறுத்து, அது உன்னுடைய அடாப்டட் சன்னு தானே, அவனை கூட்டிக்கிட்டு முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்புன்னு டீச்சர் சொல்றாரு. பிளாக் ஸ்வாட் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை மேல தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறான். எல்லாரும் நின்னு அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவனாலதான் எவர் கிரீன் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கான். நான் எவர் கிரீனோட பாடியை செக் பண்ணி பார்த்ததுல அவன் 9th லெவல் கியூஐ ரிஃபைனிங்ல இருக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு டீச்சர் சொல்றாரு. வெறும் 4 மாசத்துல ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து 9th லெவலுக்கு வந்துட்டான்னு ஸ்னோகேல் சொல்றாங்க. இந்த 4 மாசமா எவர் கிரீன் நைட்டு பகலமா ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு கிங்யூ சொல்றா. எவர் கிரீன் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணது மூலியமா அவனுடைய சக்தி எப்படியோ அதிகரிச்சிடுச்சு
ஆயிடுச்சுன்னு டீச்சர் சொல்றாரு. ஹீரோயின் கிட்ட வந்து எவர்கிரீன் நான் உன்னை நம்புறேன், என்ன நடந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி நீ ரொம்ப உறுதியானவன் எனக்கு தெரியும், உன்னால கண்டிப்பா சாதிக்க முடியும்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. முதல்ல அவனை இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போங்க, அவனுக்கு நல்ல ரெஸ்ட் வேணும்னு ஸ்னோகேல் சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.